இங்கே இந்த பாட்டி வீட்டில் இருக்க பழைய பொருள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பேரன் வந்துட்டு தீபாவளிக்கு நிறைய பொருள்லாம் வாங்க போகிறேன், பாட்டி உங்களுக்கு எதாவது வேணுமான்னு கேட்குறான். இல்லை எதுவும் வேணாம்ப்பான்றாங்க. உள்ளே பார்த்தா நிறைய பொருள் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பக்கத்தில் உட்காந்து. அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் வச்சு தான் தீபாவளி கொண்டாடுவோம், நீ கையில் வச்சிருக்கிறது தான் முறுக்கு சுடுறாச்சு, உங்கள் அப்பா வந்து சூப்பராக விளக்கு செய்வான், உங்கள் சித்தப்பா வந்து கூடயே லட்டு செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் தின்னுட்டும் போவான், அவங்க தாத்தா மட்டும் எந்த வேலையும் செய்யாமல் சுற்றி வந்து எல்லாத்தையும் மேற்பார்வை மட்டும் பார்த்துட்டு போவார்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேரனும் இந்த மாதிரி நம்ம ஏன் இப்போ தீபாவளி கொண்டாடுறது இல்லைன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கோலம்லாம் இப்போ அச்சில் வந்துருச்சு, இனிப்பெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணாலே வீட்டுக்கு வந்துடுது, முன்னாடி மாதிரி யாருக்கும் டைம் கிடையாதுப்பா, 4 நாள் தீபாவளி கொண்டாடினது இப்போ 2 வார்த்தை ஹாப்பி தீபாவளின்னு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க கண் கலங்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி சொன்னது கேட்டு இந்த பையனும் ரொம்ப ஃபீல் ஆயிடுறான். கையில் வச்சிருக்க லிஸ்ட்டை கசக்கி போட்டு இவனாக போய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்ததெல்லாம் அவங்க அப்பா பார்த்துட்டு, என்னடா மாவு சக்கரைன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு கேட்டா அவன் சொல்கிறான், எல்லாமே நான் கரெக்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்மளே கோலம் போடுவோம், நம்மளே வீட்டை டெக்கரேஷன் பண்ணுவோம், பாட்டி கூட சேர்ந்து நான் முறுக்கு சுட போகிறேன்னு உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியும் பேரனை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. கடைசியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறாங்க.